ஹலோ கைஸ், திஸ் இஸ் ரெண்டு மீடியா. வெல்கம் டு 279th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 28 கூட வெல்கம் இருக்கிற குறள் நம்பர் 9 பார்க்க போகிறோம். குறள்: கனை கொடிது யாழ்கோடு செவிது ஆங்கன்ன வினைப்படுபாலால் கொளல். இதோட பொருள் என்னென்னா, அம்பு என்னதான் நேராக இருந்தாலும் அது வந்து பிறருக்கு வந்து துன்பம் தரும், ஓகேவா? ஆனால் வளைந்திருக்கும் எதுனா யாழுங்கிறது என்னென்னா தமிழர்களோட பழமையான இசைக்கருவி, ஓகேவா? நீங்கள் யாழ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஓகேவா? கமெண்டில் நீங்கள் சர்ச் பண்ணி என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அந்த யாழுங்கிற இசைக்கருவி இது வந்து வளைந்திருக்கும், ஓகேவா? பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டான இசை வந்து வரும், ஓகேவா? அது வந்து கேட்கவே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அது போலவே ஒருவரோட புறத்தோற்றம்னா வெளி தோற்றத்தை வச்சு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, மதிப்பிடக்கூடாது, ஓகேவா? அவங்க செய்கிற செயல் வந்து எவ்வளோ தன்மையாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு அவங்க நல்லவங்களா அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அவங்க செய்கிற செயல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எகெயின் ஒரே ஒன்று ரெண்டு செயல் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ப்ரொலாங்டாக அவங்க கூட வாழும்போது அவங்க பண்ணுற செயல்களை வச்சு கண்டிப்பாக அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்பயுமே வந்து வெளித்தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நன்றி.